ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். அதாவது பொங்கல் எல்லாத்துக்கும் வைக்க தெரியும், ஆனால் அது கையில் ஒட்டும் இல்லைங்களா? அது ஒட்டாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். இப்போ பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருந்தா, அதாவது ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு கப் அரிசி நல்லா கழுவி இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ அந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி வறுத்திங்கன்னா போதும், ரொம்பவும் மாறக்கூடாது. பாருங்கள், அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு கப் அரிசி, அரை டம்ளர் பருப்பு, அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். உப்பும் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருங்க, 5 விசில் வரட்டும். வந்த முன்னாடி இறக்கி வச்சுட்டு விசில் போன பின்னாடி ரவை எந்த டம்ளரில் ரவை எடுத்தீங்க, இது அரிசி எடுத்தீங்களோ பருப்பு எடுத்தீங்களோ அதுலேயே தான் அரை டம்ளர் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. அதே தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. உப்பு நம்ம மூடி போட்டு விசில் போடுவோம். 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உப்பு நம்ம வெள்ளை ரவை இருக்குல்ல, அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா சூடாக இருக்கும்போது விசில் எடுத்தோன்னே இந்த ரவையை உள்ளே போட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கொழகொழப்பு தன்மையே இருக்காது, கையில் ஒட்டவும் செய்யாது. உப்பு நம்ம இதை தாளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது. கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஏலக்காய், முந்திரி பருப்பு. பாருங்கள், சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூடி ஒட்டலை பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூடி ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பொங்கல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.